வணக்கம் நண்பர்களே. கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அதாவது கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இல்லாம அதிகமா ஆகிறது தான் நம்ம கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் சொல்லுவாங்க. இதை பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லித்தரேன், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் எதனால ஏற்படுதுன்னு பாத்தீங்கன்னா, பெண்கள் கர்ப்ப காலத்துல இருக்கும்போது உடம்புல நடக்கக்கூடிய பல ஹார்மோன் சேஞ்சஸ்னால அவங்களுக்கு சர்க்கரையினோட அளவு கட்டுக்குள்ள இல்லாம நம்ம சாப்பிடக்கூடிய உணவுமே அது சரியா ப்ராசஸ் பண்ணி சுகர் லெவல்ல மெயின்டைன் பண்ண முடியாம நம்ம உடம்பு தவிச்சுக்கிட்டு இருக்கும். அதனால ஏற்படக்கூடியதுதான் இந்த கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். இந்த மாதிரி உங்களுக்கு கெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் ஏதாவது டயக்னோஸ் பண்ணிருக்காங்கன்னா நீங்க அதோட காம்ப்ளிகேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சு வச்சுக்கணும். இதனால ஏற்படக்கூடிய காம்ப்ளிகேஷன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை ரொம்ப வெயிட்டோட பிறக்கும். ரெண்டாவது ப்ரீமெச்சூர் பர்த், குழந்தை குறிப்பிட்ட 10 மாசத்துக்குள்ள பிறக்க ஒரு 6 மாசத்துலயோ 7 மாசத்துலயோ 5 மாசத்துலயோ பிறக்கிறத ப்ரீமெச்சூர்னு சொல்லுவாங்க. கூடவே அம்மாக்கோ இல்ல பிறக்க போற குழந்தைக்கோ டைப் 2 டயபெட்டிஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் சொன்ன இந்த விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதை பத்தின முழு விவரமும் இன்னும் வரப்போற வீடியோல நான் சொல்லித்தரேன்.